சாட்டர்டே நைட்டு பூரா இதை பத்தியே தான் பேசிட்டு இருந்தாங்க. மறுநாள் காலையில 7 மணி வரைக்கும் ஊடகம் கூட்டுப்பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாகி இறந்திருக்கு கும்மிடி பூண்டி பக்கத்துல. இந்த ஒரு மாத கால ஆட்சி விஜய்க்கே கத்து கொடுத்திருக்கு அப்படிங்கறத நான் பாக்குறேன். கடந்த பள்ளிக்கூடத்துல கயிறு கட்டி ஜாதி வரி பேசின விஷயங்களுக்கோ ஒவ்வொரு துறை கனிம ஒரு மலை அது புதுசா இருக்கு அப்படின்லாம் நினைச்சோம். நாம் தமிழரும் ஒரு வாக்கு வங்கியை வச்சிருந்தாங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோட இணைப்பில் இருப்பவர் டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் சென்னை, சுபா. வணக்கம் சுபா, எப்படி இருக்கீங்க? வணக்கம், கிரேட் கோயிங் சார். எப்படி இருக்கு சார் இருக்கீங்க நீங்க? நல்லா இருக்கேன். அதே மாதிரி கிரேட் கோயிங் தாவேகாவும் கிரேட் கோயிங்கா எப்படி பார்க்குறீங்க? ஒரு மாதத்தை தாண்டி அவங்க அவங்களோட பயணத்தை முன்னோக்கி சென்று கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவங்களோட கவர்மெண்ட்? தாவேகாவுடைய எமர்ஜ் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, எஸ், எல்லோரும் கணித்தது போலவே, எல்லோரும் தவறாக நினைத்தது போலவே நானும் தவறாக நினைத்து விட்டேன். அப்படிதான் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கு. இந்த தாவேகாவினுடைய வெற்றி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அவங்க ஆல்மோஸ்ட் அந்த மேஜிக் நம்பர்ஸ் எட்டாட்டியும் அவங்களுடைய அந்த 108 அப்படிங்கிற அந்த ஒரு நம்பர்ஸ் நமக்கு நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லியது. முதலாக தேர்தலுக்கு பணம் கொடுக்காமல் ஜெயிக்கலாம் அப்படிங்கறத சொல்லியது. அடுத்ததாக என்ன வேட்பாளர், அவர் எந்த ஊரு, அவர் என்ன பேரு, அவர் யாரு அப்படிங்கிற அந்த பேக்ரவுண்ட் எல்லாம் தெரியாம யார் வேணா எங்க வேணா எப்படி வேணா அந்த ஒரே ஒரு ஒற்றை பிம்பத்துக்காக, ஒரே ஒரு ஒற்றை சின்னத்துக்காக மட்டுமே மக்கள் ஓட்டு போட்டாங்கிறத புரிஞ்சுக்க முடிஞ்சது. கரெக்ட் நினைக்கிறீங்களா? ஒரு ஆளுக்காக ஓட்டு அப்படின்னு. ஏன்னா ஒரு தொகுதினா அந்த தொகுதியில இருக்கிற யார் எம்எல்ஏன்னு தெரிஞ்சிருக்கணும், அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு தெரிஞ்சிருக்கணும், அவர் அந்த தொகுதிக்கு வேலை அதுக்கு நான் அதை கரெக்ட்னு சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு மாற்றத்துக்கான இடம் அந்த இடத்துல வேக்கண்டா இருக்குல்ல. சோ அப்போ ஒரு பரிசார்த்தமான முறையில மக்கள் ஏன் இது நம்ம ட்ரை பண்ண கூடாதுன்னு கூட நினைச்சிருக்காங்களா? அந்த மாற்றமா அவங்க விஜய பாத்திருக்காங்க. ஆஸ் யூ ஆல்ரெடி டோல், நிறைய இடத்துல நீங்க சொன்ன மாதிரி, நான் பேசின மாதிரி நிறைய இடத்துல இங்க திமுக அதிமுக அந்த இரண்டு திராவிட கட்சிகளினுடைய இருபெரும் தலைவர்கள்னு நம்ம சொல்லலாம். கருணாநிதி அவர்களும் ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்கு பிறகே பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டபிலிட்டி ஆஃப் பாலிடிக்ஸ் இருந்துகிட்டே இருந்தது. திமுக 2021 ஆட்சியில வரும்போது அது வரைக்குமே கூட யாருக்குமே நம்பிக்கை கிடையாது. ஸ்டாலின் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நிர்வாகம், இந்த மாதிரி 2.0 அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெரிய திமுக கட்சி மேல ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனால் தனிப்பட்ட முறையில் ஸ்டாலின் அவர்கள் மீது ஒரு பெரிய நம்பிக்கை இருந்ததாக தெரியல. ஆனா அந்த நம்பிக்கையை மக்களுடைய அவநம்பிக்கையை தகர்த்தறிந்து அவர் அந்த 2.0 அப்படிங்கறத தாண்டி ஒரு நல்ல நிர்வாக திறன், மக்களை கட்டுக்கோப்பா, கட்சியை கட்டுக்கோப்பா, என்ன சட்டம் ஒழுங்கை மட்டும்தான் அவரால் கட்டுக்கோப்பா வைக்க முடியலையே ஒழிய அந்த கட்சி ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ், மினிஸ்டர்ஸ், மினிஸ்ட்ரி, அதே மாதிரி அகைன்ஸ்ட் சென்ட்ரல் அகைன்ஸ்ட் கோஆர்டினேஷன் வித் த அதர் பீப்புள், கூட்டணி கட்சிகள், அப்புறம் எதிர்கட்சிகளை எழுதுக்க விடாம செய்யறது, இந்த மாதிரி எல்லா விதத்திலயுமே அவர் தன்னை நிரூபிச்சிட்டார் 2021. சோ 2026 அகைன் கமிங் பேக் பண்ணும்போது இவர் ஸ்டார்டிங்ல இருந்து ரொம்ப கரெக்டா ஒரு விஷயத்த செட் பண்ணாரு. எப்பவுமே இந்த ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்களோ அவங்களதான் நம்ம அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீதியில செட் பண்ணாரு. 2024 எலெக்ஷன்ஸ் வரைக்குமே இவருக்கான ஒரு ஓப்பனிங்ல இவர் ஒருவேளை ஈரோடு கிழக்கு தேர்தலில் வருவாளோ தாவேகா விஜய் அவர்கள், இல்லைன்னா விக்கிரவாண்டியில நடந்த அந்த தேர்தலில் வருவாங்களா அப்படின்லாம் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அவர் எல்லாமே முயற்சி, எதுவுமே வரலன்னு காமாவே இருந்தாரு. இந்த 2024ல என்டிஏல பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில போட்டி போட்ட போது அதிமுகக்கே ஷாக் கொடுக்குற மாதிரி அவங்க ஒரு 13 இடத்துல செகண்ட் பிளேஸ் சொன்னாங்க. இது என்னடா அது புதுசா இருக்கு அப்படின்லாம் நினைச்சோம். நாம் தமிழரும் ஒரு வாக்கு வங்கியை வச்சிருந்தாங்க. ஆனால் நாம் தமிழர் அந்த வாக்கு வங்கி அவங்க பெறும்போது அவங்களுடைய அந்த மைக் சின்னம் தரப்பட்டது. அப்பதான் விஜயோடைய ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. சோ அந்த போஸ்டர்ல அந்த மைக் சின்னம் வரும்போது பெருவாரியாக என்ன மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா, விஜய் களத்துக்கு வரும்போது சீமானவர்களுடன் கூட்டணிக்கு போவாரு, ஏன்னா அந்த நியூ வாக்காளர்கள். சோ அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு தான் வருது. ஆனா விஜய் ஒரே ஒரு விஷயத்துல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டபர்னா இருந்திருக்காரு. என்னன்னா, யார் வேணா என்கிட்ட வாங்க கூட்டணி, நான் தான் இங்க பாஸ் அப்படிங்கறதுல அவர் ரொம்ப ரொம்ப தீர்மானமா இருந்தது. அவருடைய வெற்றியை அன்றே கணித்து விட்டதாக இன்று நான் உணர்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம்.
ம். சோ அதுல வந்து அவர் ரொம்ப ஸ்டபனா இருந்தாரு. அவர் நிறைய கட்சியை எதிர்பார்த்தாரு. இந்த இன்னைக்கு வந்திருக்க விசிகாலாம் அன்னைக்கே அவர் வந்து முதல் மாநாடு விக்கிரவாண்டியில நடத்தும் போதே அவங்க எல்லாம் வந்துருவாங்கன்னு அவர் நினைச்சாரு. அவங்களுக்கான ஓப்பனிங்கும் இருந்தா கூட அவங்க யாருமே ஒரு அன்டெஸ்டட் அன்ப்ரூவ்ட் விஜய் கூட வரதுக்கு அன்னைக்கு தயாராக இல்ல அப்படிங்கிறது தான் உண்மை. அது ஐயூஎம்எல்லா இருக்கட்டும், விசிகாவா இருக்கட்டும், யாருமே அன்னைக்கு தயாரா இல்ல. அப்புறம் இந்த கூட்டம் வந்து கேரளால இருந்து வந்திருக்கும், கர்நாடகால இருந்து வந்திருக்கும், என்டையர் தமிழ்நாடுல வந்திருக்கும், என்டையர் இந்தியால இருந்து வந்திருக்கும், எல்லா இடத்துலயும் ரசிகர்கள் இருப்பாங்க அப்படி எல்லாம் சொன்னா கூட இது பாக்கா மாறுமா அப்படின்னாங்க. ம். அடிக்கடி இந்த கூட்டம் அதிகமாக இருந்தா கூட பெண்கள் வந்து இந்த கூட்டத்துக்கு வருது ஒரு பெரிய எல்லாருக்குமே ஒரு சஸ்பீஷியஸான விஷயத்தை உணர்த்தியது. எஸ், இந்த தேர்தல் 2026 தேர்தல்ல பெண்கள் ஓட்டு எல்லாமே அவங்கள நோக்கிதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து உறுதிப்படுத்தியது. நிறைய இடத்துல அவர் வாயே திறக்காம இருந்தது. குறிப்பா திருப்பரங்குன்றம் இஷ்யூலாம் ரொம்ப பீக்கா இருக்கும்போது கூட அவர் வாயே திறக்காம இருந்தது வந்து ஒரு பக்கம் விமர்சனமாக வைக்கப்பட்டாலும் அது அவருக்கு பாசிட்டிவாக மாறியது அப்படிங்கறது தான் பார்க்க முடிந்தது. ம். ஜென்னசெட்னு சொல்லப்படுற அந்த இன்ஸ்டால அவருக்கான ஒரு லோடிங் வந்து ஒரு மைலேஜ் வந்து டே டு டே, செகண்ட் டு செகண்ட், ஹவர்ஸ் டு ஹவர்ஸ் அது வந்து கிடைச்சிக்கிட்டே இருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. சோ நம்ம 18 வயசு பொண்ணு ஒருத்தவங்க அவருக்கு ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறது தான் நம்ம கணிச்சோமே தவிர 18 வயசு பொண்ணு இருக்கிற அம்மா, ஒரு 45 46 வயசு இருக்கிற அம்மா பொண்ணு 2 பேரும் சேர்ந்து அவருக்கு தான் ஓட்டு குத்திருக்காங்கிறத கணிக்க தான் தவறிட்டாங்க. சோ ம். அவர் சொன்ன மாதிரி ரேஷன் கார்டுல ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி வச்சா கூட, ஆனா ஒரு வீட்டுக்கு 2ல இருந்து 3 பேர் அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க. எல்லாம் முடிந்து ஒரு இடத்துல அவர் வந்து அதிமுகல ஊழல் கட்சின்னு விமர்சனம் வச்சா கூட அதிமுக வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது இல்ல, அவங்க வரல. சோ கரூர் அந்த ஸ்டாம்பீட் வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஃபாலா இருந்தா கூட அவருடைய கிராஃப்ல அவர் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாமே மக்கள் வந்து அத ஒரு மிஸ்டேக்ஸாவே பார்க்கல. அது அப்படியே ஜஸ்ட் கிராஸ் பண்ணி வந்துட்டாரு அவரு ரொம்ப ஈஸியா. ரெண்டாவது, அன்னைக்கு அவர் நம்ம கூட வந்தா லாபம்னு எதிர்பார்க்கப்பட்ட கட்சிகள் அவருக்கு அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங்கா ஸ்டபனா ஆதரவு கொடுத்தது கூட இதுக்கு காரணமாக இருக்கலாம். ஆனா அந்த நேரத்துல ஆளும் கட்சியான திமுகவும் அந்த இடத்துல ஒரு சின்ன அழுக, அந்த மினிஸ்டர் எங்கேயோ இருந்த மினிஸ்டர் ஓடி வந்தது, இது எல்லாமே பார்க்கும்போது என்ன ஆச்சு, இது இவர் மேல் செட் பண்ணப்பட்ட நரேட்டிவ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையும் மக்கள் முன்னாடி தாவேகாவுக்கு எதிராக ஆளும் கட்சி நரேட்டிவை செட் செய்ய முயன்றால் கூட எதிர்கட்சிகளாக இருந்த அன்றைக்கு எதிர்கட்சிகளாக இருந்த அதிமுக, பாஜக, ஏனைய கட்சிகள் தாவேகாவுக்கு எடுத்த ஆதரவான மனநிலையும் திமுகவினுடைய செயல்பாடும் மக்கள் மத்தியில் தாவேகாவிற்கு அடுத்த கட்ட ஒரு உயர்வினை அன்னைக்கு தந்துருச்சு அந்த கரூர் ஸ்டாம்பேட். சோ அப்ப கரூர் அதுக்கப்புறம் அவர் இன்சிடென்ட் கிராஃப் வந்து ஒரு நெகட்டிவ், ஸ்டார்டிங்ல நெகட்டிவா இருந்தாலும் அது வந்து காலப்போக்குல ஒரு ஒரு பெரிய பாசிட்டிவா கொடுத்துருச்சு அப்படின்னு தான் பாக்குறீங்க இல்லையா? காலப்போக்குல இல்ல சார், அந்த அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமே, அப்புறமா அந்த அந்த செகண்டுக்கு அப்புறமே அந்த பலியானது சோகம். அன்றைய ஒரு நாள் பூரா பாத்தீங்கன்னா மேபி சம்வாட் சாட்டர்டேன்னு நினைக்கிறேன். சோ அந்த சாட்டர்டே நைட்டு பூரா இதை பத்தியே தான் பேசிட்டு இருந்தாங்க. மறுநாள் காலையில 7 மணி வரைக்கும் ஊடகங்கள் அடிக்கடி பிரேக்கிங் நியூஸ்னு போட்டுட்டே இருந்தாங்க. எப்படி வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து சமாதியில சபதம் ஏற்கும் போது ஒரு ஊடகங்கள் பிரேக்கிங் நியூஸ் போட்டதோ, கூவத்தூர் கொண்டாட்டத்துல ஒரு பிரேக்கிங் நியூஸ் போட்டதோ, அந்த மாதிரி கரூர் ஸ்டாம்பேட்க்கும் ஒரு வெயிட்டேஜ் கொடுத்து பிரேக்கிங் நியூஸ் போட்டாங்க. ம். பட் ஸ்டில் அந்த இடத்துல இந்த ஏனைய கட்சிகளுடைய அனுதாப பார்வை வந்து விஜய்க்கு வந்து ஒரு ஸ்டெப் ஹையரை கொடுத்தது. ஓகே. ஆளுங்கட்சியுடைய செயல்பாடு டபுள் ஹைய கொடுத்து என்ன ஆயிடுச்சுன்னா, விஜயோட அந்த மிஸ்டேக்ஸ் அவர் ஏதாவது அவர் அதுல செய்திருக்கிறார், அந்த இடத்துல நின்று இருக்கணும். என்ன அவருக்கு ஒரு ப்ரெஷர் இருந்தாலும் மக்களோட மக்களாக நின்று இருக்க வேண்டிய இடத்துல அவர் அவசரமா கிளம்பி போடுறது தவறாக இருந்தாலும் ஆளுங்கட்சியினுடைய செயல்பாடும் ஏனைய கட்சிகளுடைய ஆதரவும் அவருக்கு வேற மாதிரியான ஒரு உயரத்தை தூக்கி கொடுத்தது அப்படிங்கிறது தான் அதுல முக்கியமான விஷயம். அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா ஒருவேளை திமுக வந்து ஒரு திடகாத்திரமான ஒரு டீம், ஒரு கட்சி, எதை பத்தியும் பயப்பட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வேற ஒரு பிம்பத்தை கொடுத்துருக்குன்னு பாக்குறீங்களா, இல்லாட்டா இன்னும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் அவருக்கு நடந்திருக்குன்ற மாதிரி இல்ல, அவருக்கு அரசு செய்திருக்க வேண்டும்னு நான் சொல்றதை தாண்டி அவருக்கும் அதுல பொறுப்பு இருக்குங்கிறத திமுக அவருக்கு அன்றைக்கு பிரஷரைஸ்டா உணர்த்தி இருக்கணும். அரஸ்டன் செஞ்சிருந்தாங்கன்னா அது வந்து கண்டிப்பா இவருக்கு இன்னுமே ஒரு டைரக்டான ஆதரவு கொடுத்திருக்கும். விஜய் அவர்களுக்கு டைரக்டான ஆதரவு கொடுத்திருக்கனாலதான் அன்னைக்கு அவங்க செய்யாம அது ஒரு லூஸா ஒரு ஜஸ்ட் லைக் தட் அவங்க ஒரு அதை விஷயமா பொருட்படுத்தாம அடுத்த கட்ட நகர்வுக்கு போனாங்க. ஆனா அன்னைக்கு இவருக்கும் அதில் தார்மீக பொறுப்பு இருக்குங்கிறத ரொம்ப ஆணித்தரமாக அதிரடியாக திமுக உணர்த்தி இருந்தார்களே ஆனால், ஏனைய கட்சிகளும் இவருக்கான பொறுப்பை முன்னமே உணர்த்தி இருந்தார்களே ஆனால், இந்த மாதிரியான அவர் ஒரு ஈஸி எஸ்கேப் ஃப்ரம் ரிங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து அவருக்கு சாத்தியப்பட்டிருக்காதுன்னு நான் பாக்குறேன்.
சோ இதெல்லாம் வந்து அவருடைய பிளஸ், இதெல்லாம் தாவேகாவினுடைய பிளஸ், குட் கவர்னன்ஸ். இந்த கடைசி நாள் தேர்தல் பிரச்சாரம் முடியுது 6 மணிக்குன்னா அந்த கடைசியில ஒரு உரை நிகழ்த்தினார் பாத்தீங்களா, அதுல அந்த நண்பா நண்பீஸ் குட்டி குட்டீஸ் அந்த ஒரு விஷயம் வந்து அவருக்கு உண்மையாகவே அப்படியே ஒரு சமநிலையில இருந்த கிராஃப், கொங்கு பக்கத்துல வந்து அவர் ஒரு கூட்டம், திருநெல்வேலியில வந்த ஒரு கூட்டம், இதெல்லாம் தாண்டி அந்த லாஸ்ட் உரை வந்து அவர் கொண்டு போய் டாப்ல உட்கார வச்சிருச்சு. அந்த ஓட்டு எண்ணிக்கை நடைபெறும் நாள்ல முதல் தபால் தலை ஓட்டு தாவேகாவுக்குன்னு அந்த இடத்துல ஒன்று பார்த்த போதே ஜென்ரலா என்ன நினைச்சோம்னா, எப்படியா இருந்தாலும் அவர் சாலிடா ஒரு 10% சாரி ஒரு 70 லட்சம் வாக்குகள் அவருக்கான நிச்சயிக்கப்பட்ட வாக்குகள். யார் இருந்தாலும் அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. 10% 12% சாலிடா அவர் வாங்கிடுவாரு. இந்த 70 லட்சத்திலிருந்து 1 கோடி, 1 கோடியிலிருந்து 1,20,00,000 வாக்குகள் வாங்கும் போது திமுக வாக்குகள் மட்டும்தான் பிளவுபடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த 1,20,00,000 தாண்டும் போது அதிமுகவும் பிளவுபடும் அப்படின்னு தான் நாங்க எதிர்பார்த்தோம். எஸ், நினைச்ச மாதிரியே 1,70,00,000 நேரில் வாங்கி அவர் அசால்ட்டா அந்த இடத்த வந்து பண்ணிட்டாரு. இது வந்து எல்லாருக்கும் ஆச்சரியம் கிடையாது. இன்றைக்கு அவருடைய கூட்டணியில் அரசில் அங்கம் வகிக்கும் அன்றைக்கு திமுகவுடன் சப்போர்ட்டா இருந்த கூட்டணி கட்சிகளை எதிர்பார்க்காத விஷயம் தான் நான் சொல்லுவேன் இதை. ஓகே. இப்போ ஒரு மாசம் கவர்னன்ஸை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது மாற்றம் அப்படின்னு சொல்லி உள்ள வந்திருக்கிறாரு மிஸ்டர் விஜய் அண்ட் தாவேகா. மாற்றத்தை நீங்க வந்து கண்கூடா பார்க்க முடியுதா? இல்லைனா இஸ் இட் டூ early டு கால்? ஏன்னா வந்து ஒரு மாதம் தான் ஆயிருக்கு. பட் வெளியிலேருந்து திமுக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த ஒரு மாற்றத்தையும் நம்மளால் பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனாலும் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா பிசிகா, யூஎம்எல், காங்கிரஸ் எல்லாருமே போயிட்டு இங்கே இந்த கூட்டணியை உடைச்சிட்டு அங்கே போயிருக்கிறாங்க தாபாக்கா கிட்ட. எப்படி பார்க்குறீங்க? சார், ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த ஒரு மாச கவர்னன்ஸ் சொல்றதுக்கு முன்னாடி இந்த கூட்டணி கட்சிகள் உடைத்து அங்க போனாங்கன்னு சொன்னீங்க இல்லையா லாஸ்ட்ல, அதை நான் ஃபர்ஸ்ட் பேசிடுறேன். இந்த கட்சிகள் திமுக 5 ஆண்டு காலம் அரசாட்சியில் இருந்த போது நடந்த எண்ணற்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு, பெண்கள் சம்பந்தமான பாலியல் குற்றங்களுக்கு, இல்லைன்னா ஏனைய விஷயங்களுக்கு, காஞ்சா போன்ற போதைப் பழக்கங்கள் விஷயங்களுக்கோ, இல்ல சட்டத்தை சீர்குலைக்கும் விஷயங்களுக்கோ, ஒரு வக்கீலுடைய கோர்ட் வாசல்லே வச்சு வக்கீல கொலை பண்ணாங்க அந்த மாதிரியான விஷயங்களுக்கோ, பள்ளிக்கூடத்துல கயிறு கட்டி ஜாதி வரி பேசின விஷயங்களுக்கோ, ஒவ்வொரு துறை ஒரு மலையே காணாம போல அளவுக்கு ஒரு கனிம வளத்தை கொள்ளையடித்த விஷயங்களுக்கோ, ஏனைய விஷயங்களுக்கோ எப்படி வாயை மூடி தோழமை சுட்டு கூட சுட்டாமல் இருந்தார்களோ, அதையேதான் இப்போது தாவேகாவிலும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கிறது தான் நான் ஃபர்ஸ்ட் கட்ட கருத்தா சொல்லியிருக்கேன். சோ இவங்களுக்கு இங்க வந்து கவர்னன்ஸ்ங்கிறது கூட்டணி கட்சிகளுக்கு முக்கியம் கிடையாது. இன்னைக்கு அந்த கூட்டணி கட்சிகளுக்கு தெரியும், நம்ம தனியா இருந்தா விஜய் எடுத்த ஓட்டு பூரா நம்மளோட ஓட்டு தான், திமுகவே இனிமே நம்மள மதிக்காதுன்னு தெரிஞ்சனால்தான் அவங்களே ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டாங்க. வரும்போது என்ன சொன்னாங்க, நாங்க திமுகவுடன் தான் கூட்டணி, ஆதரவு மட்டும்தான் தாவேகாவுக்குனாங்க. அப்புறம் ஆட்சியிலையும் பங்குனாங்க, அப்புறம் அதிகாரத்திலையும் பங்கு. சோ அந்த ஒரு அமாவாசை படத்துல, ஒரு படம் சத்யராஜ் படத்துல அமாவாசையா இருப்பாரு தெரியுமா, அந்த ஓட்டு எண்ணிக்கையும் போது அவர் உட்கார்ந்துருப்பாரு, மணிவண்ணன் உட்கார்ந்துருப்பாரு, இவர் நின்றுட்டு இருப்பாரு. கொஞ்ச நேரத்துல பார்த்தா மணிவண்ணனை போய் பீடி வாங்கிட்டு வாங்க அவர் உட்கார்ந்துருவாருல்ல. அந்த மாதிரிதான் கொஞ்சம் கொஞ்சமாக திமுகவிலிருந்து ஏனைய கூட்டணி கட்சிகள் தாவேகாவுக்கு அந்த ஷிஃப்ட் ஆன சம்பவம். கவர்னன்ஸ் 30 days, எஸ். நான் வந்து விஜய் கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாரோன்னு எனக்கு இந்த இடத்துல தோணுது. அவர் என்ன நினைச்சாருன்னா, ஒரு ஹீரோவா அதாவது ரீல் படங்கள்ல ஹீரோவா நடிக்கும் போது எல்லாமே ஒரே ஃப்ரேம்ல ஓகே ஆயிடும், இல்ல ஒரே பாட்டுல ஓவர் நைட்ல நம்ம வந்து பணக்காரர் ஆயிடலாம், அதெல்லாம் சினிமால பாசிபிளா இருந்தா கூட நம்ம வந்து ஒரு நேர்மையான உத்தரவுகளை பிறப்பிப்பதன் மூலமே சட்டம் ஒழுங்கை கொண்டு வந்து விடலாம், உத்தரவுகளை பிறப்பிப்பதன் மூலமே நல்ல ஒரு குட் கவர்னன்ஸ் கொண்டு வந்துடலாம், உத்தரவை பிறப்பிப்பதன் மூலமே குற்றங்களை தடுத்து விடலாம் அப்படின்லாம் நினைச்சிருந்தா அதெல்லாம் அவருக்கு பிராக்டிக்கலா இம்பாசிபிள் அப்படிங்கறது தான் இந்த ஒரு மாத கால ஆட்சி விஜய்க்கே கத்து கொடுத்திருக்கு அப்படிங்கறது தான் நான் பாக்குறேன். கடந்த 34 நாட்கள்ல 207 பாலியல் குற்றங்கள். குறிப்பா சொல்லணும்னா, இன்று நாம் பேசிக் கொண்டிருக்கும் நேரத்துல கூட கூட்டு பாலியல் வன்புணர்வு. பொதுவா இந்த பாலியல் குற்றங்கள் நிகழ்ந்திருக்கு தமிழகத்துல அங்கொன்றும் இங்கொன்றுமாக. ஆனால் திமுக ஆட்சியில் இருந்த போது கடந்த 5 ஆண்டுகள்ல கூட்டு பாலியல்ங்கிறது ஒரு எப்படி வட மாநிலங்கள்ல ஒரு ஜஸ்ட் லைக் தட் இருந்த ஒரு விஷயங்கள் வந்து தென் மாநிலங்களுக்கு கூட்டு பாலியல்ங்கிறது ரொம்ப காமனா ஓபன் ஆயிடுச்சு. இந்த 207 குற்றங்கள்ல 93 வயது பாட்டி இருக்காங்க, 3 மாதமான குழந்தை கூட இருக்கு. இன்று வந்து 3 வயது குழந்தை கூட கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாகி இறந்திருக்கு கும்மிடிப்பூண்டி பக்கத்துல.
சோ நீங்க வந்த உடனே ரொம்ப சூப்பரா கவர்னன்ஸ் பண்ணணும்னு ஒரு சிங்கப்படை போடுறீங்க. உங்க ரூல்ஸ் இதெல்லாமே ஓகே. உங்களுக்குமே அதுல மாற்றம் தரணுங்கிற எண்ணம் இருக்கிறதுனால நீங்க வரீங்க. பவர் சென்டர் ஒண்ணே ஒண்ணு தான் சொன்னீங்க. ஆனா இன்றைய தேதியில் எக்கச்சக்க பவர் சென்டர்கள் திமுகவை போலவே தாவேகாவிலும் இருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு ஐயத்தையும் மக்கள் மனதுல ஏற்படுத்தி இருக்கு. அவர் கூட ஒரு வாட்டி சொல்வாரு, நான் முதலமைச்சர் ஆனால் நீங்கள் என்னை ஈஸியா வந்து அணுகலாம், ஈஸியா வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் சாத்தியமே இல்லைங்கிறது தான் இந்த 34 நாட்கள் ஆட்சி வந்து தெளிவுபடுத்தியிருக்கு. சோ பவர் சென்டர்ஸை தாண்டி சில பேர் சொல்றாங்க, அவர் முதலமைச்சர், இவர் முதல் போட்ட அமைச்சர், அதனால இவர் சொல்றதுதான் எடுபடணும் நிறைய இடத்துல அப்படின்னு சொல்றாங்க. டாஸ்மாக்ல 717 மூடி இருக்காங்கன்னு சொல்றாங்க அரசு. ஆனா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல நம்ம ஒரு ஒரு கொஸ்டினை எழுப்பி என்னென்ன 17 கடைகள் மூடி உள்ளது, அதனுடைய நம்பர்ஸ், அதனுடைய லொகேஷன்ஸை தாங்கன்னா இந்த தகவல் வந்து பரிசீலிக்கப்படும் நிலையில் இருக்கிறது. ஆகையால் இந்த தகவலை இப்போது நீங்கள் பெற இயலவில்லை அப்படிங்கிறது ஒரு வாரம் கழிச்சு நமக்கு ஆன்சரா வருது. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல ஆர்டிஐ நம்ம போட்டு எடுக்கும்போது. சோ அப்போ குட் கவர்னன்ஸ்னு நீங்க சொன்னீங்க இல்லையா, அதை நீங்க தரணும்னு முற்படுனா கூட அது வந்து ஆத்தென்டிகேட்டடா ஒரு ரெக்கார்டபிளா இருந்தாதான் நமக்கு அது பாசிபிள். அப்போ உங்க ஆட்சியிலேயே கூட இந்த மாதிரியான ஒரு அறிக்கையெல்லாம் உங்களால தர முடியல அப்படிங்கறத தான் நாங்க பாக்குறோம். ம். ரெண்டாவது, அமைச்சர்களுக்கு நிறைய பேருக்கு அவங்க துறைகள் என்ன, அது சார்ந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது குறிப்பிடலையோ அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. குறிப்பா வந்து நிறைய அமைச்சர்கள் வந்து ஒரு கோயில், அறநிலையத்துறையில கோயிலுக்கு போறோம், விசிட் பண்றோம், அங்க இருக்கிறவங்க வந்து ஒரு பிரைவ் வாங்குறாங்க அப்படின்னா அவங்கள நம்ம அவங்க பதவியோ இல்லைன்னா அவங்களுடைய பொசிஷனையோ மாத்துறோம். எஸ், பிரைப் வாங்குறாங்க கண்டுபிடிக்கிறது நீங்க இதுக்கு போய் விசிட்லாம் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. கண்கூடாக தெரிகிறது. எல்லா கோவில்களிலுமே காசு இருந்தால் கடவுள் அருகில் நீங்க போய் உட்காரலாங்கிறது எல்லா கோயிலுமே கண்கூடாக தெரிகிறது. சோ நீங்க ஒரு காமன் அஜெண்டாவாகவே எல்லா கோயிலையும் ஃப்ரீ தர்ஷன் மட்டும்தான் ஒரே ஒரு ஆப்ஷன். யாரா இருந்தாலும் விஐபி தர்ஷன் கிடையாதுன்னு சொன்னீங்கனாலே வேலை முடிஞ்சு போச்சு. நீங்க அதை போய் ஒவ்வொரு இடத்துலயும் பண்ணணுங்கிறது இல்ல. அறநிலையத்துறையில கடந்த 5 ஆண்டுகள்ல என்னென்ன விஷயங்கள் நடந்தது, கோயிலிடங்கள் எங்கெங்கெல்லாம் மீட்கப்பட்டதுன்னு கணக்குல வந்திருக்கு, ஆனா மீட்கப்படாம இருக்கு. அப்படி மீட்கப்பட்ட இடங்கள் முறையாக கோயில் அரசாங்கம் தான் பராமரிக்குதா, இல்லைன்னா மீட்கப்பட்ட இடங்கள் தனியார் வசம் இருக்கிறதா, இல்லைன்னா கோயில் சார்பாக ஒரு கட்டடங்கள் கட்டியிருக்காங்கன்னா அதுக்கு வாடகை முறையாக வசூலிக்கப்படுகிறதா, இந்த மாதிரியான கவர்னன்ஸ் விஷயங்களை தான் ஒரு அறநிலையத்துறை பார்க்கணும்னு நினைக்கிறோமே ஒழிய நீங்க 5 ஆண்டுகளா ஆடிட்டருக்கு கணக்கு தரல அறநிலையத்துறை. அதெல்லாம் தரத்துக்கு ஆவணம் பண்ணுங்க. சோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் விஷயம். ஆனா வந்து பிரசாத ஸ்டால்ல லட்டுக்கு சரியா விலை போட்டிருக்காங்களா, பிரசாத ஸ்டால்ல வந்து நீங்க அது பேர் என்ன பஞ்சாமிர்தத்துக்கு விலை போட்டிருக்காங்களாங்கிறது பாக்குறது வந்து அமைச்சர் வேலை கிடையாது. அதுக்கு பார்க்க அதிகாரிகளே போதுமானது. சோ அமைச்சர்கள் இன்னும் கூட தங்களுடைய பொறுப்பை முழுவதுமாக உணர்ந்து பார்க்கணுங்கிறது தான் நான் பாக்குறேன். மாற்றம் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அதை முறையா பண்ண முடியுமான்னு தெரியல. அவர் கூட இருக்கிறவங்க அவரை கரெக்டா கைட் பண்றாங்களான்னு தெரியல. 2வது, அதிகாரிகளினுடைய மாற்றம். நீங்க வந்து ஒரு அரசு பொறுப்பேற்று ஒரு விஷயத்தை நடத்துவதாக இருந்தா கூட அதிகாரிகள், திமுக அரசுல இருந்த அதிகாரிகள், திராவிட கழகத்துல இருந்த அதிகாரிகள், அவங்க உங்களுக்கு எவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணுவாங்கங்கிறது இதுல ஒரு கொஸ்டின் மார்க்கா நான் நினைக்கிறேன். டூ ஏர்லிலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்க இந்த 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 முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த சேரு எவ்வளவு ஹாட்டா இருக்கும், எவ்வளவு கனமா இருக்கும், அதுக்கு எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு தெரிஞ்சுதான் அந்த இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க. ஓகேவா? அப்ப வந்து எனக்கு இது வந்து ஒரு குஷன் பீரியட், ஒரு இந்த பீரியட், எஸ், மேபி இருக்கலாம். ஆனா அந்த குஷன் பீரியட்லயுமே நீங்க கத்துக்கலைன்னா இதே ஒரு விஷயத்த இன்னொரு 1 மாசம் 2 மாசம் கழிச்சு நீங்க மக்கள் கிட்ட சொல்ல முடியாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. நீங்க எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? 100க்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? அது ஒரு கொஸ்டின். 2வது கொஸ்டின் என்ன அப்படின்னா வந்து ஒரு சினிமா மோகத்தினால தான் ஜெயிச்சிட்டாரு. இந்த சினிமா மோகம் தான் இன்னைக்கு வந்து இந்த ஒரு மாசமா ஆழ்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு மிஸ்டர் ஸ்டாலின் சொல்றாரு. ஆளுதுன்னு எப்படி பாக்குறீங்க இந்த 2 கொஸ்டின்? 100க்கு 100க்கு முதல்ல இவங்கள 100 மார்க் போடுற அளவுக்கு நீங்க தாவேக்காவை அந்த 100க்கு ஒரு மாசத்துல எப்படி சார் 100க்கு நீங்க மார்க் போட முடியும்? அவங்களுக்கே இன்னும் என்னென்ன துறைன்னு தெரியல, என்னென்ன செய்யறோம்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்னேன், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல வந்து அந்த 717 கடை கணக்குகளினுடைய நம்பரோ அந்த கடையோ நமக்கு தெரியல. லொகேஷன்ல இந்த இந்த தகவல் நிலுவையில் உள்ளது, பரிசீலிக்கப்படவில்லை, நிலுவையில் உள்ளது, வெயிட் செய்ய இன்னும் வருதுன்னு சொல்றேன். ஆனா அதே விஷயத்த அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் பேசும்போது என்ன அதுக்கும் சொல்றாரு, சேர்த்து நாங்க மார்க் ஆல்ரெடி போடுங்க. அந்த டேட்டா அதுக்கும் கொடுத்துட்டோம்னு சொல்றேன். அதுக்கும் இல்ல சேர்த்து சார், மார்க் போட சொல்லுங்க. எல்லாமே புதியவர்கள், சட்டசபை பூரா புதியவர்களாக நிரம்பி இருக்கிறது. நீங்க முதலமைச்சருக்கு வேணா இந்த இடத்த நோக்கி அவர் பயணப்பட்டிருப்பாரு. ஆனா பாக்கி எல்லாருமே பாத்தீங்கன்னா
அவங்க ஒரு ஒரு ரசிகர் மன்றத்துல இருந்திருப்பாங்க, ஒரு வேலை செஞ்சிருப்பாங்க, சோ அப்ப அவங்களுக்கான அந்த பொறுப்பு உணர்வுன்னு இருக்குல்ல, பொறுப்பை உணர்ந்தால் தானே நீங்க மார்க்கே போட முடியும். சரி, ஓகே. நீங்க எல்கேஜி குழந்தைய போய் ஒரு ப்ரீகேஜி குழந்தைய போய் நீங்க ஒரு அசஸ்மெண்ட் பண்ணுன்னு சொல்ற மாதிரி இருக்கு சார். அவங்க பண்றாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இன்னும் புரிதலோடு செய்தால் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும்னு ஒரு நோக்கம் இருக்குல்ல, அந்த நோக்கம் வந்து ஓகே. ஆனா அதுக்காக உங்ககிட்ட பவர் சென்டர் இல்லைன்னு சொல்லாதீங்க. கடந்த ஆட்சியில 7ன்னா உங்க ஆட்சியில 4 இருக்கு. நீங்க வந்து திமுகவுக்கு சற்றே குறைவில்லாமல் தான் இருக்கீங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் என்ன சொல்றாரு, ஒரு நீதிபதி, ஒரே ஒரு நீதிபதி கமிட்டி சார், அந்த கமிட்டி லாஸ்ட் ஆட்சியில சந்துரு அவர்களினுடைய கமிட்டி, அந்த கமிட்டி என்ன சொன்னாங்கன்னா, இந்த கயிறு கட்டுறது அந்த மாதிரி சின்னங்கள் போடக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க. நீங்க கயிறு கட்டுறதை மட்டும்தான் சின்னம்னு பாத்தீங்கன்னா, நாங்க படிக்கும் போது கூட எங்க கூட புர்கா அணிந்த மாணவி வந்து படிச்சிருக்காங்க, குல்லா அணிந்த பையன் படிச்சிருக்காங்க. தங்களுடைய மத அடையாளங்களை வெளியில் போட்டுக்கொண்டு பள்ளிக்கு வருவவங்க இருக்காங்க. நிறைய பேர் விபூதி இட்டுப்பாங்க, நிறைய பேர் குங்குமம் வச்சுப்பாங்க, நிறைய பேர் பூ வச்சுப்பாங்க. சோ அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க, மத அடையாளம்னா எல்லா மத அடையாளம்னா இன்னைக்கு அதே அமைச்சர் மாறி பேசுறாரு. சோ அப்போ ஒரே ஒரு கமிட்டியான சந்திர குடித்த அறிக்கையை கூட உங்களால சரியாக படித்து புரிந்து கொண்டு சென்ற இடத்துல நீங்க பதிவு செய்யலையோ ஒரு விஷயத்த, அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு ஏற்படுது. அவ்வளவுதான். மாயை தானா அப்ப இந்த அரசு அப்படின்ற மாதிரி மிஸ்டர் ஸ்டாலின் சொல்றாரு. மாயையா இல்லாட்டினா வந்து ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி ஒரு ப்ரீகேஜியா இருந்தாலுமே வந்து தே ஆர் ஸ்டில் க்ரோயிங் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு மாற்றம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா அப்படின்றது என்னோட லாஸ்ட் கொஸ்டின். சார் மாயைன்னு அவர் சொல்றாருங்கிறது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அவங்க வந்து கழகங்கள் ஆண்ட தமிழகம் அப்படிங்கிறது தான் வரலாறு. அவங்க கிட்ட அவ்வளோ ஒரு ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு அவர் மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சு மக்கள் கொடுத்தாங்க. வந்து எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு இது 3 ஆண்டு காலம் பாஜகவினுடைய அப்போதைய தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்களின் கேள்விக்கு பதில் சொல்லவே அவருக்கு நேரம் சரியா போயிடுச்சு. 2வது அவரே சொல்லியிருக்காரு, தூங்கி எழுந்திருக்கும் போதே அமைச்சர்கள் என்ன பிரச்சனையை கொண்டு வருவாங்கன்னு பயத்திலேயே நான் எழுந்துக்க வேண்டியதாக இருக்கு, அதனால அமைச்சர்கள் தங்கள் வேலையை பார்க்கும்னு அவரே சொல்லியிருக்காரு. சோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து இந்த ஆட்சிய சொல்லும்போது மாயை அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா அப்படின்னு கேட்டு அதை கடந்துதான் போக தோணுதே ஒழிய அது மேல பெருசா ஒன்னும் ஒரு ஒரு வெயிட்டேஜ் கொடுக்குற அளவு அந்த விஷயம் வந்து எடுத்துக்க தோணல சார். ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு. இன்னொரு தேங்க்யூ, வீடியோவில் தேங்க்யூ சார். சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.